அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு சிவகாசி மீன் குழம்பு. ஆமா, அந்த சிவகாசியை சேர்த்துரு. எதுலாம் மீன் குழம்பு வைக்க போறேன். ஆமா, சரி, ஓகே. சரி, அவங்க வந்து மீன் குழம்பு பார்க்க ஆவலோட இருக்காங்க. மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு வந்துருமா? வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ மீன் குழம்புக்கு என்னென்ன தேவை? 1/2 கிலோ மீன் நல்லா கழுவி சுத்தமா வச்சிருக்கேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெள்ளைப்பூடை உரிச்சு வச்சிருக்கேன், 3 மிளகாய், பெருங்காய பொடி தேவையான அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். புளி கரைசல். இப்போ வந்து நார்மல் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். நார்மல் தக்காளியா பெரிய தக்காளியா? பெரிய தக்காளி. அப்படி சொல்லுங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பொடி வகை வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தேவையான மல்லிப்பொடி, சீரகப்பொடி தேவையான அளவு, வத்தப்பொடி தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, மீன் குழம்பு பொடி வந்து தேவையான அளவு. ஓகே, தேவையான அளவு. ஆமா, இங்கிட்டு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். சரி, ஓகே. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வடச்சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகும் சோம்பும் போட்டுக்கிட்டேன். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், மிளகா, பூண்டு இது போட்டு கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சா? இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சா? இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் வெடிச்சிச்சு. அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து இது வேகிறது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி கரைசல் ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து நம்ம தேவையான மஞ்சள் பொடி, அளவு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க, தேவையான அளவு. சரி, அவங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பொடி வகை எடுத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் நல்லா ஒன்று கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பெருங்காய பவுடர் தேவையான அளவு. ஓகே, போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சரி, சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம உப்பு வதங்குறதுக்கு தான் போட்டோம். அப்படிங்கும்போது இப்போ உப்பு பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் ஒரு 2-3 கொதி கொதிக்கவும். அப்புறமா பார்க்கலாம். 2-3 கொதியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒரு கொதி, 2வது ஒரு கொதி, 3வது லைட்டாக ஒரு கொதி கொதிக்கும். அப்புறமா பார்க்கலாம். கொதி வந்துருச்சா? இப்போ வந்து நல்லா 3 கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச மீன் உள்ள சேர்த்துக்கலாம். டக்கு டக்குன்னு போடு பார்ப்போம். டக்கு டக்குன்னு போட்டுறவா? இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தண்ணி கொஞ்சமாக வச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். ஆமாம், தண்ணியும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னா. ஆமாம். இப்போ வந்து எவ்வளோ வரி மண்டை சரியான மண்டையாக இருக்குது. மீனே சரியாக போகும் போல வேறதுக்கு. சரி, ஓகே. எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம மூடிடலாம். கொஞ்சம் மீன் வேக தட்டிக்கும். எவ்வளோ நேரம்? மீன் வேக கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். ஓகே, முடியலாமா? கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்து பையா துணி எதாவது வச்சுக்க கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் மேலே திரிஞ்சு வந்து மீன் துண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணுங்க. சரியா? இப்போ வெந்துருச்சு நல்லா. வணக்கம்மா. நல்லா இப்போ ஆமாம், சாப்பிட ரெடியா இருக்கா? சாப்பிட ரெடியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்? மேலே வலி செடி கொத்தமல்லி தூங்கணும் இல்லையா? டெக்கரேஷன். சரி, தூக்கிடலாமா? ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த வெயிலுக்கு வாடிடுச்சு. பரவாயில்ல. லைட்ல வச்சு கொண்டு வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத். நான் ஆஷா. பாய்.